ரீசெண்டா போட்டிருந்தேன் வீடியோ ஒண்ணு. Facebookல, TikTokல எல்லாம். இந்த கெரட்டான் கிரீம்ஸ் பத்தி. நான் அத யூஸ் பண்ண வேணான்ட்டு மிச்சம் பேருக்கு அதில வரக்கூடிய பாதிப்பன்னு நான் போட்டிருந்தேன். மிச்சம் பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு திட்டிருந்தாங்க. "ப்ரோ நீங்க பண்றீங்க தப்பு. ஒரு பிராண்ட வந்து இப்படி தப்பா பேச வேணாம். அதே மாதிரி இதால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் சில பேருக்கு வந்திருக்கு தான், சில பேருக்கு வரலைன்னு சொல்றாங்க. எந்த பாதிப்பும் வரலைன்னு சில பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க. சில பேர் வந்து அசிங்கமாலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஐ அக்ரி வித் யுவர் கண்டிஷன்ஸ். ஓகேயா? ஆனா, நான் ஏன் இப்படி இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட போடுறேன்னு சொன்னா, பெர்சனலா இப்போ ஒருத்தர் அத யூஸ் பண்ணி பார்த்து, எக்ஸ்பீரியன்ஸ்ல தானே கதைப்பாங்க. ஸோ, அதனால நானும் இத வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ட்ரை பண்ணி, அதால அந்த நெறைய வந்து எஃபெக்ட் ஆகியிருக்குது. நெறைய பாதிப்பு எனக்கு வந்திருக்குது. ஸோ, அதனால எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் கதைக்கிறேன். ஓகேவா? இட்ஸ் மை பெர்சனல் ஒப்பீனியன். ஏன்டா, அந்த மாரி கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அத விட்டதுக்கு அப்புறம் தான் நெறைய பிரச்சனை சில பேருக்கு வந்து வருது. மிச்சம் பேர் சொன்னாங்க, "நம்ப இத நான் 2, 3 வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இல்ல." ஓகே. ஐ அக்ரி வித் யுவர் கண்டிஷன்ஸ். ஆனா அது ஸ்டாப் பண்ணா தான் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு அதுவும் இல்லாம இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட தோல் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும். அத பொறுத்தும் டிசைட் ஆகும். சரியா? ஸோ, அதனால வந்து நான் பண்ண தப்ப வந்து யாரும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோவ ஷேர் பண்றேன். ஸோ, எக்ஸ்பீரியன்ஸ்ல கதைக்கிறதுனால வந்து, என் அனுபவத்தில சொல்றதுனால வந்து ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் உண்ம. ரியல் சிட்யூவேஷன். சரியா?